வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிகண்டன். ட்ரீம் மொபைல்ஸ் நம்ம ட்ரீம் மொபைல்ஸோட ஒன் டே சேலஞ்சிங் ஆஃபர்ல தினம் புது ஸ்டாக்க உங்களுக்காக நான் கொண்டு தரமான பொருளை தரமான விலைக்கு கொடுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரிப்பீட்டடா எனக்கு பர்சனலா எக்கச்சக்கமான போன் கால் அண்ட் மெசேஜ்ல வர ப்ராடக்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் தான். இது எப்ப அப்டேட் கொடுப்பீங்க அப்படின்னு உண்மையை சொல்ல போனோம்னா இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ண எல்லா கஸ்டமருக்குமே இந்த ப்ராடக்ட் ஃபேவரட்டான ஸ்டாக். நம்ம கடையோட கிங்னு பேர் எடுத்த ஸ்டாக். அப்படி என்ன ப்ராடக்ட் தானே பாக்குறீங்க? நம்ம கடையோட கிங்கான ஃபெராரி. சொன்னேன்ல, அவன் ஓடி ஒளிர ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆளுன்னு. வந்துட்டான் பார். இந்த ஃபெராரிய ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற கஸ்டமர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, இப்பவே நான் சொல்றேன், இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் ஏன் நம்ம கடையோட ஃபேவரட் ஸ்டாக், இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் ஏன் நம்ம கடையில கிங்னு பேர் எடுத்த ஸ்டாக்ன்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஃபெராரி நெக்பேண்ட் எல்லா கஸ்டமருக்கும் ஃபேவரட்டா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபெராரியோட கார் ஷேப்ல இருக்கிற டிசைன் தாங்க. இது டாப் வியூ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெராரியோட கார் ஷேப்ல தான் இருக்கும். வித் ஹெட்லைட்டிங்கோட உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ரொம்ப டீடைல்டா இருக்கும். இதுவே நிறைய கஸ்டமருக்கு பாத்தீங்க அப்படின்னா இது பிடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ரீசனாவே இருக்கும். ரொம்ப யூனிக்கா இருக்கும், ஸ்டைலிஷா இருக்கும் அப்படின்றனாலே. அது மட்டும் இல்லாம இந்த நெக்பேண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் குவாலிட்டி ஒரிஜினலா எந்த அளவுக்கு ஹெவியா கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு டாப் டு எண்ட் வரைக்கும் ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ஒயர் குவாலிட்டி திக்னஸ் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சூப்பராவே இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஒயர் கட்டே ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஆன் ஆஃப், ரெண்டு மேக்னெட்டும் டச் பண்ணீங்க அப்படின்னா நெக் பேண்ட் பவர் ஆஃப் ஆயிடும். ஓபன் பண்ணதுமே பவர் ஆன் ஆயிடும். இந்த மேக்னெட்டிக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்ல மட்டும் தான் வரும். ஃபர்ஸ்ட் காப்பில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் மேனுவலா பட்டனை அழுத்தி பிடிச்சு பவர் ஆன் பண்ணணும், அழுத்தி பிடிச்சு பவர் ஆஃப் பண்ணணும். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது இப்போ மார்னிங் வந்துட்டு நீங்க ஒர்க் கிளம்போது நெக் பேண்ட பவர் ஆன் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் காப்பில சொல்றேன், பட்டனை அழுத்தி பிடிச்சு ஆன் பண்ற அந்த சிஸ்டம்ல சொல்றேன். நீங்க மேனுவலா ஆன் பண்ணிட்டீங்க ஒர்க் கிளம்போது. இப்ப நீங்க டிரைவிங்ல இருக்கும்போது உங்களுக்கு போன் கால் எதுவுமே வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டிரைவிங்ல இருக்கும்போது உங்களுக்கு இந்த நெக் பேண்ட் பவர் ஆன் ஆயிருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க யூஸே பண்ணலனாலும் பேட்டரி பேக்கப் கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மேக்னெட்டிக் ஆன் ஆஃப் நெக் பேண்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிரைவிங்ல இருக்கும்போது உங்களுக்கு போன் காலும் வரல, இல்ல நீங்க ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது மூவிஸ் சாங்ஸ் எதுவுமே நீங்க கேட்கல அப்படின்னா ரெண்டு மேக்னெட்டுமே நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் நெக் பேண்டே பவர் ஆஃப் ஆயிடும். உங்களுக்கு எப்போ போன் கால் வருதோ அந்த டைம் ரெண்டு மேக்னெட்டையும் ஓபன் பண்ணி நீங்க இயர்ல பிக்ஸ் பண்ற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க போனும் இந்த நெக் பேண்டும் ஆட்டோமேட்டிக்கா பேரிங் ஆயிடும், கனெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் போன் கால் அட்டன் பண்றதுக்கு சென்டர் பட்டன் ஒரு டைம் பிரஸ் பண்ணீங்கனாலே கால் அட்டன் கால் கட், அவ்வளவுதான் முடிஞ்சது. சோ உங்களுக்கு யூஸே இல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு மேக்னெட்டும் டச் பண்ணிட்டீங்கன்னா நெக் பேண்ட் பவர் சேவிங் மோடுக்கு போயிடும். எப்போ யூஸ் இருக்கோ அந்த டைம்ல நீங்க மேக்னெட்டை ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா போனோட இது கனெக்ட் ஆயிடும். சோ உங்களுக்கு நல்ல யூசேஜஸ் கிடைக்கும், நல்ல பிரீமியமான பேட்டரி பேக்கப் உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். என்னோட செக்கிங் ப்ராசஸ்ல நான் இந்த ப்ராடக்ட் செக் பண்ணும்போது நான் ஸ்டாப்ல 3 நாள் பேட்டரி பேக்கப், லைட் யூஸரா இருந்தீங்கன்னா 5 to 6 நாள் வரைக்கும் தர்ம தட்டு தட்டலாம். ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் சூப்பரான பேட்டரி பேக்கப் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நெக் பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு இன்சைடு தான் பட்டன் கண்ட்ரோல் வரும், இன்சைடு தான் மைக் வரும். இது எதுக்காக நம்ம ஸ்பெசிபிக்கா எல்லா நெக் பேண்ட்லயுமே இந்த மாதிரி இன்சைடு இருக்கிற பட்டனா நம்ம பார்த்து இருப்போம் அப்படின்னா நிறைய நெக் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நெக்ல போடும்போது அவுட் சைடு தான் உங்களுக்கு டோட்டலாவே மைக் ஸ்விட்ச் கண்ட்ரோலா இருக்கும். இந்த மாதிரி வெளி சைடா இருந்தது அப்படின்னா நீங்க டிரைவிங்ல இருக்கும்போதோ இல்ல நார்மலா ஆபீஸ்ல இருக்கும்போதோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஜாஸ்தி அப்சர்வ் பண்ணும், நம்மளோட வாய்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிடும். ஆனா இன்சைட்ல மைக் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க டிரைவிங்ல இருக்கும்போதும் சரி இல்ல இன்டோர்ல இருக்கும்போதும் சரி உங்களோட வாய்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் என்னதான் ஹெவியா இருந்தாலும் உங்களோட வாய்ஸ் அதை விட கிளியரா சூப்பரா பண்ணி கொடுத்துரும். சோ உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே போன் கால் பேசும்போது இருக்கவே இருக்காது. அதனாலேயே சூப்பரா இருக்கும். அதனாலதான் நம்ம ரெகுலராவே இன்சைட்ல இருக்கிற மைக்கா பார்த்து எடுப்போம் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே. ஓகேங்களா? இந்த நெக் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேட் ஆப்ஷனோட இருக்குங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒருவேளை உங்களோட போன் தெரியாமையோ இல்ல தெரிஞ்சோ நீங்க சைலண்ட்ல போட்டீங்க அப்படின்னாலோ இல்ல டிரைவிங்ல இருக்கும்போது உங்களுக்கு ஹாரன் சவுண்ட்னால போன் கால் வந்ததே தெரியல அப்படின்ற மாதிரினா இந்த நெக் பேண்டோட மேக்னெட்டை ரிலீஸ் பண்ணி மட்டும் வச்சிருந்தீங்கனாலே போதும். உங்க போன் கால் சைலண்ட்ல இருந்தாலும் சரி இல்ல பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால உங்க போன் வந்ததே தெரியலனாலும் சரி இந்த நெக் பேண்ட் டோட்டலாவே உங்களுக்கு வைப்ரேட் அலர்ட் கொடுக்கும். டோட்டல் நெக் பேண்டே வைப்ரேட் ஆகும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்கமிங் கால் வருது, அதனாலதான் இந்த நெக் பேண்ட் வைப்ரேட் ஆகுது. அந்த டைம்ல நீங்க எந்த ஒரு போன் காலுமே மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணிட்டு ஈஸியா பேசிட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த நெக் பேண்ட்ல இப்போ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்ற மாதிரினா சென்டர் பட்டனை ஒரு டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா ரெகுலரா எல்லா நெக் பேண்ட்லயும் வர மாதிரி கால் அட்டன் கால் கட் ஒரு டைம் பிரஸ் பண்ணா சென்டர் பட்டன். அதே சென்டர் பட்டனை நீங்க கண்டினியூஸா கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் லைன்ல இருக்கும் போது சென்டர் பட்டனை 2 டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் மாறிடும். உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ்ல நீங்க பேசும்போதே வேற ஒருத்தர் பேசுற மாதிரி, அதாவது
ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தை பேசுற மாதிரி இருக்கும். செகண்ட் வாய்ஸ் பாத்தீங்கன்னா லேடிஸ் பேசுற மாதிரி இருக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் இல்லாம வேற ஒருத்தர் ஜென்ஸ் பேசுற மாதிரி இருக்கும். மொத்தம் 4 வாய்ஸ் இதை மாத்தி மாத்தி நீங்க பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டனா ஒரு டைம் பிரஸ் பண்ணா கால் அட்டன் கால் கட். சென்டர் பட்டனா 2 டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வரும். திரும்பவும் 2 டைம் பிரஸ் பண்ணா செகண்ட் வாய்ஸ். இந்த மாதிரி மொத்தம் 4 வாய்ஸ் நீங்க மாத்தி பேசிக்கலாம். 5வது டைம் அதே சென்டர் பட்டனா 2 டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ்க்கு வந்துடும். இது வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து ஒரு டவுட் கேட்கலாம் என்கிட்ட. இது இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசும்போது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசிட்டேன், அடுத்து போன் காலும் கட் பண்ணிட்டேன், இம்பார்ட்டன்ட் போன் கால் நெக்ஸ்ட் ஒன்னு நான் பேசும்போது அதே வாய்ஸ் மாறிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கவே இருக்காது. ஒன்ஸ் நீங்க வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசி முடிச்சு கால் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ்க்கு ரீசெட் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஒரிஜினல் கால் மட்டும் தான் வரும். எப்போ நீங்க போன் கால் அட்டன் பண்ணிட்டு லைன்ல இருக்கும் போதே சென்டர் பட்டனை 2 டைம் பிரஸ் பண்றீங்களோ அப்ப மட்டும் தான் உங்களுக்கு வாய்ஸ் சேஞ்சிங் மோடே ஆன் ஆகும். அது வரைக்கும் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். சோ எந்த இடத்துலயுமே இம்பார்ட்டன்ட் காலை வந்து நீங்க இரிட்டேட் பண்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே இது வராது. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபன் பர்பஸ்க்காக மட்டும் தான். ஓகேங்களா? நம்மளா பட்டன் பிரஸ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடும் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸ்மே இதுல நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரியே வராது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இதுல புதுசா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. சென்டர் பட்டனை 3 டைம் நீங்க கண்டினியூஸா கேப் இல்லாம பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு கேமிங் மோட் ஆன் ஆகும். கேம் பிளே பண்ற கஸ்டமர்ஸ் யாரா இருந்தாலும் சரி நிறைய ஃபேஸ் பண்ற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா லேட்டன்சி. கேம் பிளே பண்ணும்போது ஆடியோ வந்து கரெக்டா டக்குன்னு வரதில்ல, ஆடியோ வந்து லேட்டா வருது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாராளமா இந்த ஃபெராரி நெக் பேண்டே போய்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சென்டர் பட்டனா 3 டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமிங் மோடு ஸ்விட்ச் ஆகும். ஓகேங்களா? கேம் பிளே பண்ணும்போது உங்களுக்கு வாய்ஸ் லேட்டன்ஸே இருக்காது. அதே சென்டர் பட்டனை 4 டைம் நீங்க கண்டினியூஸா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க போனை வந்து ஒரு டேபிள்ல வச்சுட்டு ஒரு ரூம்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு 2 இருந்து 3 மீட்டர் 5 மீட்டர் போகும்போது இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் சொல்லும் அப்படின்ற மாதிரி அதே சென்டர் பட்டனை 4 டைம் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸா 5ல இருந்து 10 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். சோ சென்டர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபுல் ஃபங்க்ஷன் மோடு. ஓகேங்களா? கால் அட்டன் கட்டுக்கும் அதே சென்டர் பட்டனை ஒரு டைம் பிரஸ் பண்ணணும், வாய்ஸ் செஞ்சருக்கும் அதே சென்டர் பட்டனை 2 டைம் பிரஸ் பண்ணணும், கேமிங் மோடுக்கும் அதே சென்டர் பட்டனை 3 டைம் பிரஸ் பண்ணணும். பிளஸ் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி பண்றதுக்கும் சென்டர் பட்டனை 4 டைம் பிரஸ் பண்ணாலே டோட்டலா உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். சோ இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கிற நெக் பேண்ட நம்ம கொடுக்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பழைய ரேட்டை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். 850 ரூபாய்க்கு நம்ம கொடுத்திருந்தோம். 850 ரூபாய்க்கு இருக்கும் போதே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அடுத்த ஸ்டாக் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னாலே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும்னு புக் பண்ணி கஸ்டமர் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 850 ரூபாய்க்கு கொடுக்கும் போதே அதுல இருந்து ரேட் கம்மி பண்ணோம். ஸ்பெஷல் ரேட்டா 685 ரூபாய்க்கு இப்போ உங்களுக்காக ஒன் டே சேலஞ்சிங் ஆஃபரா வெறும் 486 ரூபாய்க்கு இந்த ஃபெராரி நெக் பேண்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெறும் 25 கஸ்டமருக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். சோ யாருமே இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது நம்ம கடையோட நார்மல் ஸ்டாக்ல கிங்னு பேர் எடுத்த ஸ்டாக். அவ்வளவு பிரீமியமா இருக்கும். உங்களுக்கு கால் கிளாரிட்டி எக்ஸலண்டாவே இருக்கும் இந்த ப்ராடக்ட். சோ வெறும் 486 ரூபாய்க்கு இந்த ஃபெராரி நெக் பேண்ட் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபர்ல கொடுக்குறோம். அது வெறும் 25 கஸ்டமருக்கு மட்டும் தான் கொடுக்குறோம். உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்றதுக்கு லேட் பண்ணாம ஸ்கிரீன்ல வர இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நேர்ல வந்து வாங்கிக்கலாம், ஆன்லைன் ஆர்டர்ஸும் எடுத்துப்போம். ஒரு பீஸ்னா கூட எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்குனாலும் கொரியர் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறோம். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ராடக்ட்டும் 100% தெளிவா செக் பண்ணக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொரியரே பேக் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி தினம் தினம் புது புது ஸ்டாக் ஆஃபரா நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ட்ரீம் மொபைல்ஸ் 2022 இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தினமும் காலையில 10 மணிக்கு எங்களோட வீடியோ உங்களை தேடி வந்து சேரும். என்னதாண்டா வேணும் உனக்கு? இந்த உலகம்